என்னக்கா உண்மையாவா சொல்ற? நம்ம அப்பாக்கா இப்படி ஆயிருச்சு? ஆமாண்டி, இப்பதான் அம்மா போன் பண்ணிட்டு வச்சாங்க. என்னக்கா ஆச்சு அப்பாக்கு? யாரோ வண்டியில வந்து இடிச்சிட்டாங்களாம். ஐயோ என்னக்கா சொல்ற? வண்டியில போயிட்டு இருந்தவன் அப்பா கால விட்டு அப்பா கால அடிபட்டுச்சாண்டி. அக்கா அப்பா ஆஸ்பத்திரில தான் இருக்காரா, போய் பாத்துட்டு வந்துருவான். சரிக்கா. அச்சோ என்னாச்சு? சம்மந்திக்கு அடிபட்டுச்சு? ஐயோ, அந்த மாதிரி நல்ல மனுஷன் உலகத்துல பார்க்கவே முடியாதே. சும்மா நிறுத்துங்க. இவ்வளவு நேரம் இங்க சிரிச்சுட்டு நான் பாத்துட்டு தான் இருந்தேன். ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா? ஆஸ்பத்திரில இருக்குது எங்க அப்பா, உங்க பொண்ணு கிடையாது. இப்ப ஏண்டி அவளை இருக்கிற? தெரியுதுல, உங்க பொண்ணை பத்தி ஒண்ணு சொன்னா உங்களுக்கு கோவம் வருதுல, அதானே எனக்கு இருக்கும். அப்பா யாரோ காலை இடிச்சு அப்பா ஆஸ்பத்திரில இருக்காரு. என்ன பண்றது ஏது பண்ணுன்னு தெரியாம நாங்க முடிச்சிட்டு இருந்தா எங்களுக்கு பின்னாடி சிரிச்சிட்டு இருக்கீங்களா? மனசாட்சியே கிடையாது. சி, உங்களுக்கு இவ்வளவு நாளா வீட்டுல வேலை செஞ்சு நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்னடி வேலை செஞ்ச எனக்கு? அந்த வேலை செஞ்ச இந்த வேலை செஞ்ச மாதிரி பெரிய சீனை விட்டுட்டு இருக்க. இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காதக்கா. வாக்க நம்ம போய் அப்பாவே பாப்போம். போலாண்டி. எங்கடி போற? எங்க போவாங்க? உங்க அப்பாவை தான் நான் பாக்க போனோம். உங்க அப்பா அப்பா போறியா? உங்க ஆத்தா இருக்கால, அவ பாத்துக்குவா. இல்ல சமைக்கிற வேலையெல்லாம் இருக்கு, அதை போய் உள்ளார போய் பார்ப்போம். சமைக்கிற வேலையா? மாப்பிளையும் பொண்ணு வெளியே போயிருக்காங்களே, இந்த பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. பசிக்குதுன்னா நீங்களே சமைச்சுக்கோங்க, எனக்கு என்ன அவசியம் இருக்கு? எங்க அப்பா பாக்கணும். வாக்க நம்ம அப்பா பாக்க போவோம். நான் மனுஷியே கிடையாது. சி, நான் மனுஷியா என்னமோ, நான் எப்படி வேணா இருந்துட்டு போறேன். உங்களுக்கு என்னடி நேரமா என்ன பேசிட்டு இருக்கீங்களே, அதனாலதானே உங்க அப்பாக்கு இப்படி ஆச்சு. ஒருத்தர் இருக்கா, எல்லாத்தையும் பாத்துட்டு தானே இருந்தா, அதனாலதான் உங்களுக்காக தான் உங்க அப்பாக்கு ஆயிருச்சு. உங்களுக்குலாம் என்ன பிறவியே தெரியல. இந்த அம்மாலாம் வயசான கிழவிக்கு எப்படி பேச கூட தெரிய மாட்டேங்குது. அக்கா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம். சரி. இந்த ஆஸ்பத்திரின்னு கேட்டியாக்கா? கேட்டேன்டி. வீட்டு பக்கத்துல அருள் ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அங்கதான் சேர்த்திருக்காங்களா. சரிக்கா, வா போலாம். அமிர்தா, ஏமா அழுவுற? தாத்தா ஆஸ்பத்திரில இருக்காரண்டா. என்னம்மா ஆச்சு தாத்தாக்கு? அடா தாத்தா போய் பாக்கலாம். சரிம்மா, நானும் வர கூட. சரி போலவா. ஜெய், சொல்லு அமிர்தா. எங்க தாத்தா பாத்துட்டு வந்தாரேன். நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். சரி அஜய், பாய். பாத்து போயிட்டு வா. வாமா, உடனே தாத்தா பாத்துட்டு வருவோம். போலாண்டா. என்ன மச்சி, நீ போலியா? நான் ஏன் போனோம்? அந்த ஆஸ்பத்திரில இருந்தா நான் போய் பாக்கணுமாக்கும். ஓஹோ அப்படியா? இப்போ உனக்கு வேலை வைக்கிறேன் பாரு. எனக்கு ரொம்ப பசிக்குது மாச்சி. பசிக்குதா? காத்தால தானே சாப்பிட்டேன், அதுங்காட்டி என்ன பசிக்குது. ஆனா அப்படிதான் வெளியே விளையாண்டு வரோம்ல, அதனால அது செஞ்சு கொடுமாச்சி. என்ன செய்யட்டும்? தயிர் சாதம் செய்யட்டுமா? தயிர் சாதம்லாம் வேண்டாம். பிறகு தக்காளி சாதம் செஞ்சு கொடுங்க மாச்சி. காயெல்லாம் போட்டு குக்கர்ல வைப்பாங்கல்ல, அதுதான். அதுவா? அது எனக்கு செய்ய தெரியாதே. எனக்கு பசிக்குது, என்ன பண்றது? சரி, தோசை ஊத்தாரேன். தோசையெல்லாம் வேண்டாம், எனக்கு தக்காளி சாதம் தான் வேணும். பேராண்டி, எனக்கு தக்காளி சாதம் செய்ய தெரியாது. என்ன மாச்சி இவ்வளவு வாய் பேசுறீங்க? அது கூட செய்ய தெரியாதா உங்களுக்கு? வேணும்னே பண்ற மாதிரி தெரியுது. நான் ஏன் அப்படிலாம் பண்றேன்? அதெல்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப பசிக்குது மாச்சி, ப்ளீஸ் செஞ்சு கொடுவேன். தெரியாதுடா எனக்கு. கிச்சனுக்கு போங்க, நான் சொல்லி தர மாதிரி செய்யுங்க, போங்க. என் உயிரை தாண்டா வாங்குற நீ. உங்க ஆத்தா இருக்கும் போது கேட்க வேண்டியதானே, உங்க அத்தா இருக்கும் போது கேட்க வேண்டியதானே. என்கிட்ட வந்து தக்காளி சாதம் செஞ்சு கொடுங்க, அதை செய்யணும். எனக்கு வேலை வைக்கிற எனக்கே உடம்பு முடியல, காலுக்கு எல்லாம் வலிக்குது. பார்த்து நல்லா தான் இருக்கீங்க, போங்க செஞ்சு கொடுங்க. ஷோயோ, செய்யலைன்னா அவ்வளவுதான், உயிரை வாங்கிடுவே நீ. இந்த தக்காளி சாதம் உங்க தாத்தாக்கு பிடிக்காது, ஏதாவது சாம்பார் தான் வைக்கணும். சரி, சீக்கிரம் செய்யுங்க. வா, ஏதோ செஞ்சு தார, எனக்கு தெரிஞ்சத. உங்க அப்பா கீழே விழுந்துட்டான்னு ஆஸ்பத்திரி கிளம்பி போயிட்டா. இந்த பாண்டியம்மா வீடு பார்க்க போறேன்னு கிளம்பிட்டா. வீட்டு வேலையில நம்ம தான் செஞ்சாக்கணுமாக்கும். செய்யுங்க செய்யுங்க, நல்லா செய்யுங்க. என்ன சொல்ற? பாவமாச்சு, நீங்க உங்கள மாதிரி கஷ்டப்படுறவங்க நான் பார்க்கவே இல்ல. வீட்டுக்காக எவ்வளவு உழைக்கிறீங்க இந்த வயசுல கூட. பேராண்டி, எனக்காக இந்த வீட்டுல சப்போர்ட் பண்ண யாரு இருக்க? நான் இருக்கேன் மச்சி. உனக்கு சொன்ன அந்த வார்த்தையே போது எனக்கு. எனக்காக தக்காளி சாதம் என்ன, உனக்கு பிடிச்ச முட்டை ஆம்லெட் போட்டு தரேன். சரி மச்சி. அம்மா என்ற மாமலே வந்துட்டீங்களாடி? என்ன மாச்சு அப்பாக்கு? ஏமா இப்படி ஆச்சு? என்னன்னு கேட்காடி நீ பாட்டுக்கு போனை வச்சுட்ட. ஏமா, ஏன் அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு? என்னன்னு சொல்லுவேன். அப்பாவை மார்க்கெட்ல காய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். வீட்டுல காயெல்லாம் தீர்ந்து போச்சு. சரி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லவும் சரி போயிட்டு வரேன்னாரு. அப்பா எங்க கடைக்கு போனாலும் ரோட்ல ஓரமா தான் போவாரு. பிறகு என்னமாச்சு? ரோட்ல ஓரமா தான் போனவரு பின்னாடி வந்தவங்க வண்டியில வந்தவங்க 2 பேரும் உங்க அப்பா கல்ல விட்டு உங்க அப்பா கீழே விழுந்துட்டாரு. ஆனா அந்த இடிச்சவங்க வேற யாரும் கிடையாது. யாருமா? யாருன்னு சொல்லுமா, இப்பவே என்ன எதுன்னு போய் சண்டை போட்டு வரேன். அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. எப்படிமா விட முடியும்? அப்பா மேல வண்டி விட்டாங்க, இங்கதான் இருக்காங்களா? ஆமா. எங்க அவங்க என்ன தைரியம் இருக்கும்? ஓரமா போன எங்க அப்பா மேல வண்டி விட்டுருக்காங்கன்னா நான் போதையில இருப்பாங்க 2 பேரும். வேணா விட்டுடு. இப்பதான் டாக்டர் வந்து சொன்னாங்க. என்னம்மா? உங்க அப்பா கால்ல தான் அடி, கால்ல தான் கட்டு போட்டிருக்கு. இப்படி கீழே விழுந்ததுல கை சராஞ்சிருக்கு, வேற எதுவும் இல்ல. அதுக்காக அம்மா என்ன சொல்ல வருதுன்னா, அப்பா மேல வண்டி விட்டவங்கள பாவம் பார்த்து பொழைச்சு விடலாம்னு நினைக்குது. மாட்டி மேற்கொண்டு சண்டையே வேண்டாம். என்னம்மா இப்படி பேசுற? அவங்க 2 பேரும் நவரு முத. வேணா விட்டுடி. வண்டியை கால்ல தான் விட்டுருக்காங்க, மண்டையில விட்டுருந்தானா என்ன ஆயிருக்கும்? வண்டி ஓட்டுனவங்களுக்கு நேரா பார்த்து ஓட தெரியாது. ஓரமா போனவங்களே இடிச்சிருக்காங்களே. இடிச்சவங்க வேற யாரும் கிடையாது. என்னம்மா சொல்ற? வேற யாரு? நாத்தனார் வீட்டுக்காரன் தான். யார்? பாண்டியம்மாவா? ஆமாண்டி. என்னக்கா நீ பாட்டுக்கு பொறுமையா பேசிட்டு இருக்க அம்மா கிட்ட? என்னம்மா அவங்க இப்ப எங்க போயிட்டாங்க? இங்கதான் இருக்காங்க. முத வர சொல்லு. அப்பாக்கு அடிபட்டு கிடக்குது, ஆஸ்பத்திரி செலவு எல்லாமே அவங்க தான் பாக்கணும். ஆவப்பட்டு நீ பாட்டுக்கு வெளியே அனுப்பிடாத. எல்லா செலவும் அவங்க தான் பாக்கணும். எனக்கா சொல்ல வர நீ? ஆமா, அவங்க தான் பாக்கணும். பிறகு நம்ம அப்பா இப்படி ஆளாக்குறவங்கள வேற யார் பாக்கணும்? அவங்க அம்மா இருந்து 3 லட்சம் பணம் வாங்கிட்டு வந்தால எல்லாமே அவ தான் பாத்தாகணும். முத நவருமா. ஏறினதான் இந்த காரியத்தை பண்ணிருப்பா. நான் என்னதுன்னு கேட்டு வந்துறேன். வேணாண்டி,
ஏமா அப்படி பயந்துட்டு இருக்க வேணா வேணாம்னு சொல்லிட்டு இருக்க நீ தானே எதுவா இருந்தாலும் தைரியமா கேட்கணும்னு சொன்ன நீ நவருமா, நீ போய் கேளுக்கா. நான் போறேன். புஷ்பா சண்டை வேண்டாமா? அப்பவே சொன்னேன் வண்டியை மெதுவா ஓட்டியா பொறுமையா போன்னு. சொன்ன கேட்டியா நீ? இப்ப நம்ம எங்க வந்து நின்றுருக்கோம் பாத்தியா? எல்லாம் ஒன்னாலதாயா? நான் என்னடி பண்ணுவேன்? நான் வண்டி ஓட்டிருக்கும் போது நீ தான் தொண ஏதாவது பேசிட்டே இருந்த. அதுக்காக இந்த ஆள் கலப்பை வண்டியை விடுவியாக்கும்? நமக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்தா நீயே புது பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியுமா அவங்க அண்ணியோட அப்பா எனக்கு தெரியுமாங்கிறேன். தெரிஞ்சாலும் பொறுமையா போயிருக்கணும்ல. வண்டி ஓட்டும் போது தொண நீ தான் பேசிட்டே வந்த, திட்டிக்கிட்டே வந்த. நான் என்ன பண்றது? ஆமா, உன்னால ஒண்ணும் நடக்கல. வீடு பாக்கலான்னு பார்த்தா வீடும் பார்க்க முடியல. எடுத்துட்டு வந்த பணம் நம்ம ஆட்டே போலாம் நினைச்சா இங்கே இருக்கு. வண்டியை மேல விட்டு தப்பிச்சு போயிலான்னு பார்த்தா சுத்தில உள்ளவங்க எல்லாரும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்மள ஏத்தி விட்டாங்க. என்ன பண்றது? நம்மளும் இந்த பணத்தை எப்படியாவது ஆல்டேஸ் பண்ணி அதாவது பண்ணிடலான்னு பார்த்தா இப்படி ஒரு வேலை நமக்கு வந்துருச்சு. அதுவும் வீட்டு அண்ணி. நேரம் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இனி சும்மா விட்டுருக்காது. சரி பாண்டியம்மா, வீடு மன்னிப்பு கேட்டுக்கலாம். மன்னிப்பு தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. படத்துல சொல்ற மாதிரி நீ பேசிட்டு இருக்க. சிரிக்காதையா, உன் மூஞ்சியை பார்த்தா எனக்கு கோபமா வருது. என்னடி பண்றது? அண்ணி நம்ம எது சொன்னாலும் புரிஞ்சுக்குவாங்க. சிரிப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்குவாங்க. வேணுமே நம்ம தான் அவங்கள்ட்ட சண்டையிலும் வழக்காரம் தெரியுது. இதுல இதுவே நடந்திருக்கா? அவ்வளவுதான். ஒரு என்ன நினைச்சுக்குவாங்க, வேணுமே எங்க அப்பா கால விட்டீங்களான்ட்டு. வேணுமே இதுக்காக தான் பணத்தை வாங்கிட்டு வந்து எங்க அப்பா கால விட்டீங்களா வண்டிய? தங்கச்சி புஷ்பா, நான் வேணும்லே பண்ணலமா. வேணுமே பண்ணலனா வண்டி ரோட்ல பார்த்து ஓட்ட முடியாதா? அப்பா ரோட்ல போனாலே ஓரமா தான் போவாரு. நீங்க வேணும்னே எங்க அப்பா கால விட்டுருக்கீங்க. உங்க பொண்டாடி சொல்லிதான் இப்பெல்லாம் பண்ணிருக்கீங்க. இங்க பாருங்க, நீ வேணும்னே என்ன கோத்துட்டு இருக்காதீங்க. அதுக்கு காரணமே கிடையாது. அப்பா தான் வேணும்னே வந்து முன்னாடி வந்தாரு. நாங்க ஓரமா தான் போயிட்டு இருந்தோம். அவர் ஓரமா தானே போனாரு. கொஞ்சம் அமைதியாரியா. வீட்டுக்கார் ரோட்ல போனாலே ஓரமா தான் போவாரு. ஓரமா தான் போனாரா? இல்ல அன்னைக்கு நடுவுல தான் நடந்து போனாரு. வீட்டுக்காரர் எவ்வளவோ ஹார்ன் அடிச்சு பார்த்தாரு. அப்ப கூட அவர் நவரவே இல்ல. சும்மா இதெல்லாம் பேசிட்டு இருக்காத. எங்க அப்பாக்கு ஆஸ்பத்திரி செலவு எல்லாமே நீ தான் பாக்கணும். என்னம்மா சொல்ற? முதல்ல எங்க அப்பாக்கான நிலைமைக்கு யார் காரணம்? நீங்க தானே. நீங்க தான் ஆஸ்பத்திரி செலவு பாக்கணும். வேணா விடுடி, நம்மளே பாத்துக்கலாம். என்னமா பேசிட்டு இருக்க? இனிமே இந்த குறுக்கு வந்து வண்டி விடுவாங்களா? இவருக்கா தெரியாது நினைச்சுக்கலாம். ஏன் அவளுக்கு தெரியாது? அப்பான்னு பாண்டியம்மாக்கு தெரியாது? வேணும்னே பிளான் பண்ணி தான் இவ்வளவு செஞ்சிருக்காங்க. வேண்டாம் நீ வேண்டாம், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. பாட்டுக்கிட்டு ஓரமா வீடு பாக்கலான்ட்டு வண்டியில போன உங்க அப்பா குடிச்சிட்டு கூட நடு ரோட்ல நின்றுக்கலாம். யார பார்த்து குடிக்கான்னு சொல்லிட்டு இருக்க? எங்க அப்பா ஒரு நாள் கூட அதெல்லாம் குடிச்சதே கிடையாது. நீங்க குடிச்சுக்கிட்டு எங்க அப்பா மேல விட்டீங்கன்னா வார்த்தை அளந்து பேசுங்க. நீ இது ஆஸ்பத்திரின்னு பாக்குறேன். நம்ம மேலதானே தப்பு இருக்கு. இப்ப எது கோபப்பட்டுக்கிட்டு? வாய மூடு. நம்ம மேலதான் தப்பு இருக்கா? நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்தா கிழவர் நம்ம வண்டி வேலை விழுந்தா நம்ம என்ன பண்றது? உங்க அப்பா பத்தி கிழவர்னா அவ்வளவுதான் வாய் கிழிச்சு போடுவாமா. ஆஸ்பத்திரி பணம் கட்டாதான் நீ தான் எல்லாம் பாக்குற. அப்படி இல்ல. ஸ்டாப் இட். இது ஆஸ்பத்திரி நினைச்சல வேற எதுவும் நினைச்சீங்களா? மார்க்கெட்ல அந்த மாதிரி இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. என்னம்மா பிரச்சனை? உங்க வீட்டு பிரச்சனை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. டாக்டர், எங்க அப்பா எப்படி இருக்காரு இப்ப? நான் போய் அவரை பார்க்கலாமா? காலில் அடிபட்டு இருக்கு, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அவருக்கு. யாரும் உள்ளார போக கூடாது, யாரும் பார்க்கவும் கூடாது. என்ன டாக்டர் ஆச்சு எங்க அப்பாக்கு? அது சரியாயிருல, இந்த மாதிரி எழுந்து நடப்பாருல. அதுக்காக தான் பாத்துட்டு இருக்கோம். சரி பொறுமையா இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்க பார்த்து கத்திக்கிட்டே இருக்கீங்க. எங்க வேலையை நாங்க பார்க்க வேணாமா? வீட்டுக்காருக்கு வேற எது எப்படி இருக்கு? ஆபரேஷன் வந்து பண்ணணுங்களா? அதுக்காக தான் பாத்துட்டு இருக்கோம். ஆபரேஷன் நடக்கிறதா இருந்தா 1 லட்சம் செலவாகும். 1 லட்சமா? ஆமாமா. பேஷண்ட்டுக்கு ஒரு 2 பேர் தான் இருக்கணும். இது எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுங்க. சரிங்க டாக்டர். திரும்பி கத்துனீங்க அவ்வளவுதான். நானும் சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கணும். வா நம்ம வீட்டுக்கு போலாம். உன் வீட்டுக்கு போறியா? மற்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு ஈஸியா வீட்டுக்கு கிளம்புறேங்கிற. அப்புறம் என்ன பண்றது? ஒன்னும் செலவில்லன்ட்டாரு. காதப்படி தான் பேசிட்டு இருந்தாரு. ஆபரேஷன் பண்றதா இருந்தா 1 லட்சம் செலவாகும். அதை பத்தி அவர் சொல்லவே இல்ல. ஆபரேஷன் நடக்கிறதா இருந்தாலும் உங்ககிட்ட காசு இல்லையா, பணம் இல்லையா? நீங்களே பாத்துக்கோங்க. அங்கேயே பாக்கணும். வாயா முத கிளம்பலாம். போய் நம்ம வீடு பாக்கணும். அந்த வேலையை பாப்போம். இங்க இருந்து எங்களுக்கு பதில் சொல்ல நமக்கு அவசியம் இல்ல. நம்ம வேலையை பாக்கலாம். வா. சரி. நானும் பொறுமையா பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆஸ்பத்திரியா இருக்கிறது கோப்பரப்பதான் டாக்டர் சொல்லிருக்காங்க. பாடகு ஈஸியா கிளம்புறீங்க. உங்க மரியாதை காசு கொடுத்துருப்பேரு. என்ன காசு கொடுத்துட்டு போனா? உங்ககிட்ட இல்லாத காசா பணமா? என்கிட்ட கேக்குறீங்க? காசு இல்லாத பிச்சைக்கார மாதிரி ஏன்ட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு அந்த குதிரவாள் கிழவி ஓவரா பேசிட்டு இருக்கு. நீ பாத்துட்டு அமைதியா இருக்க. காசை வாங்கிட்டு போது அனுப்புக்க. காசை வாங்காம விட்டு வேணா இவள்கிட்ட. இங்க பாருங்க, என்கிட்ட இருந்து காசை புடுன்னு நினைச்சீங்க. காசு எதுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும். விட்டுட்டு வேணும்னு என்கிட்ட வம்பளுக்கு நினைக்காதீங்க. தங்கச்சி காசு வேணா தரேமா. யோ, என்ன பேசிட்டு இருக்கு நீ? எதுக்கு இந்த காசு வாங்கிட்டு வந்திருக்க அம்மா கிட்ட இருந்து? பாடகு ஈஸியா காசு எடுத்து கொடுக்குறீங்க. ஒழுங்கு மரியாதை காசு எடுத்து கொடுத்து நீங்க பாட்டு கிளம்புங்க. இல்ல நான் மனசியா இருக்க மாட்டேமா. நீ உங்க பொண்டாடி கிட்ட எடுத்து சொல்லுங்க முத. என்ன 1 லட்சம் தானே எடுத்து கொடுத்துருவா போலாம். காசு மரத்துல காக்கிதாங்கிறேன். கண்ணவுக்குள்ள காசு எடுத்து கொடுக்கறதுக்கு. ஆமா போயா. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு. நீ காசை கொடுங்க. வேண்டாம், திரும்ப பிரச்சனை வேண்டாம். வந்து திரும்ப கத்திட்டு இருக்கவா? அந்த 1 லட்சத்தை காசு எடு, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். நம்ம வண்டி எடுத்து கிளம்பணும். வெளியே இந்த முடியல. சும்மா வெட்டியா நம்ம காலில் விழுந்து வீட்டுல சும்மா வெட்டியா இருந்துட்டு வேணுமே நம்ம வண்டியில விழுந்து பணத்தை பறிக்க நினைக்கிறாங்க. அது உனக்கு புரியலையா? உனக்கு உன்னே மாதிரி புத்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாது. கிட்ட காசா பணமா? அதுக்கு எங்க கிட்ட வந்து காசு கேக்குறீங்க? தப்பெல்லாம் பண்ணிட்டு ஈஸியா இருந்து கிளம்பி நினைக்காத. உங்க கவுண்டர் போய் எவ்வளவு பணம் கட்டிட்டு நீ பாட்டு கிளம்பு. அதான் ஆபரேஷன் பண்ணலன்னு சொல்றாங்களே, அப்படிதான் நாங்க பணம் கட்டணும். இப்படி பண்றதா இருந்தா என்ன பண்ணுவாங்களாக்கும்? உங்க அப்பாக்காக நீங்க கட்டி பணம் செலவு பண்ணிக்கோங்க. எங்களால முடியாது. வாயா இங்க இருந்து கிளம்புவோம். இல்லடி சொன்னா கேளு. உனக்கு கொஞ்சம் கூட பூர்வார் தெரியாது. இங்க இருந்து கிளம்பலாமா? இங்கே நின்று உட்காந்துருக்க. அவங்க ஆஸ்பத்திரி விட்டு கிளம்புற வரைக்கும் இங்கே இருந்து அவங்களுக்கு வேலை பார்த்துட்டு நான் வேணா
கிளம்புறேன். எந்த வீட்டுக்கு போன்னு நினைச்சேன் அவ்வளவுதான் உன்னைய. என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். காசு எடுத்து வச்சுட்டு போடி, இல்லைன்னா அவ்வளவுதான் நீங்க. யார பார்த்து போடி வாடின்னு பேசுற? உன் வயசு என்ன என் வயசு என்ன? என்னைய பார்த்தா இப்படி பேசுவ நீ? ஒற்றை குச்சி. யார் பார்த்து ஒட்ட குச்சிங்கிற? இப்ப நீ என்னவா? போட்டுக்க சுடிதாரே சைஸை மண்டை ஆளையும் பாரு. வீட்டுக்காருக்கு இது வரைக்கும் எந்த ஆஸ்பத்திரி செலவு வந்ததில்ல. உங்களால அவருக்கு இப்படி ஆயிருச்சு. யாரால ஆயிருச்சு? எங்களாலயா? அம்மா அதை பேசுன்னு நினைக்காத. தங்கச்சி கோவப்படாதம்மா, காசு தானே வேணும், நான் தரையமா எடுத்து. கொடுத்துட்டு போங்க. 1 லட்சம் போதுமாமா? தொப்பி மண்டையா? யார் காசு இது? யார்ட்ட எடுத்து கொடுக்கணுங்கிற? இந்த காசு அவருக்கு ஆட்டை போட நினைக்கிறாங்க, அது கூட உனக்கு புரியலையாக்கும்? யார் ஆட்டை போடுறது? யாருன்னு உன்னையமா நினைச்சியா நீங்கிறேன்? எங்க அப்பா பாத்தில இப்படி கிடக்குறான்னு. அவர் வேலையை அவரே பார்த்துட்டு இருந்த மனுஷன் இப்ப அவர் பாட்டுக்கு உள்ளார படுத்து கிடக்குறாரு. அப்பா பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? அடிச்சு ஓடி வந்தேன். எங்க அப்பாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு. இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது அந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கீங்கன்ட்டு. அப்பாக்கு உடனடியே ஆபரேஷன் பண்ணணும். இப்போதைக்கு 1.5 லட்சம் வரைக்கும் செலவாகும். கீழே உள்ள கவுண்டர்ல இப்பவே பணம் கட்டிடுங்க, உடனே ஆபரேஷன் பண்ணிடலாம். ஆபரேஷன் பண்ணா அப்பா உடனே எந்திரிச்சு நடக்கலாமா? 60 வயசு ஆயிருச்சு, நடக்கிறத பொறுத்து. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? என் வீட்டுக்காரு யோ இப்ப வரியா இல்லையா நீ? சரிம்மா, உடனே பணத்தை கட்டிடுங்க, மறந்துடாதீங்க. வா நம்ம கிளம்பலாம். மேட்டு அவங்களாச்சும் அவங்க அப்பா வச்சு என்னமோ பாத்துக்கிறாங்க. வாயா போலாம். ஏய் நின்னுடி. என்ன வாடி போடின்னு பேசுறீங்க? நாத்தனார் கொஞ்சம் கூட மரியாதை வேணாம் உங்களுக்கு? என்னம்மா தங்கச்சி இப்படிதான் பேசுவே நீ? நீங்க பேசுறது மட்டும் சரியாகும். அப்பா ஹாஸ்பிட்டல் உண்டு கிடக்குது, நீங்க தான் காரணம். இப்ப ஆபரேஷன் பண்ணுங்கிறாங்க, அதுக்கு பணத்தை கொடுத்துட்டு போன்னு சொன்னா தப்பு செய்யாதப்ப நீ கிளம்பிட்டு இருக்கீங்க. காசு யார் கொடுக்கறது? உங்க அப்பா தானே, நீங்க கொடுங்க. அத்தை, உங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க வந்துட்டியாக்கும். ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நல்ல பொண்ணுங்க யாரும் இப்படி பேச மாட்டாங்க. பேசுறவங்க இப்படி நல்ல பொண்ணா இருக்க மாட்டாங்க. யார் சொல்லிட்டு இருக்க? உங்களதான் சொல்றேன். அதானே பார்த்தேன். உங்க அம்மாக்காக தானே பேசுவ. நான் தெரிஞ்சிச்சுல, நிஜ தப்புக்கு ஒழுங்கா பணம் கொடுத்துருப்போங்க. ஓஹோ. என்னம்மா பாப்பா, அம்மா உனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்களா? எங்க அம்மா ஒண்ணும் சொல்லி கொடுக்கல. நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். பணத்தை கொடுத்துட்டு கிளம்புற வழியே பாருங்க. வேணா விடுக்கா. விடுமா. நம்ம அக்கா பாப்பா இது நியாயமா பேசிட்டு இருக்கு, நீ ஏன் இப்படி அழுது புலம்பிட்டு இருக்க? காசை கொடுங்க, இல்லனா எங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். ஓஹோ மேட்ரியாக்கும். உங்க அப்பாக்கு தெரியவே தெரியாதா? ஏய், அதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, காசு வச்சு என்னடி பண்ண போற? உங்க கொடுத்து தொலைங்க. யோ தொப்பி மண்டையா, காசை வச்சுதானே வீட்டுக்கு வாடகை பார்த்து. நீ ஒரு ஆணி புடுங்க வேணாம். இவ்வளவு தூரம் கேவலப்பட்டது பத்தாது. அதுக்காக உங்க பணத்தை எடு, கொடுத்துரு. என்னால முடியாது. இப்ப எடுக்க போறியா இல்லையா? நானே எடுத்து கொடுத்துட்டுமா? ஏன் நீ அந்த புஷ்பா பக்கமே பேசிட்டு இருக்க? உங்க அம்மா பேரை சொல்லி கூப்பிட்டீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எங்க அம்மா உங்களோட வயசுல மூத்தவங்கள பேர் சொல்லி கூப்பிடலாமா? அப்பா என்ன பேசணும் தேவை? சின்ன பிள்ளையா வந்துட்டு பெரிய குத்தனமா பேசிட்டு இருக்க. அப்படிதான் பேசுவேன். கரெக்டா பேசலன்னா நானும் கோபப்பட்டு பேசுவேன். இதுல அன்னை பொண்ணு நம்மள எவ்வளவு தலைக்குறைவா நடந்துக்குது. இனிமேல் நீ அசிங்க பண்ண மாடி. சொன்னா கேட்க மாட்டீல. என் கையில கொடுக்குறேன், நீயே எடுத்து கொடுத்துக்கோ. அடி என்கிட்ட வந்து காசுன்னு புலம்பிட்டு இருந்த, அதுக்கப்புறம் இருக்கியா உனக்கு? வீட்டுக்கு வருவீங்களே, வாங்க அங்க வந்து பேசிக்கிறேன் உங்களை. அதெல்லாம் பேசிக்கலாம் போ. எவ்வளவுமா காசு தரணும்? 1.5 லட்சம். இப்பவே தந்துறேம்மா, எடுத்துக்கோங்க. நீங்க எப்படி பேசுறீங்க? அத்தை எப்படி பேசுது? நல்ல பழக்க வழக்கத்தை அத்தை கிட்ட சொல்லி கொடுங்க. சரி புஷ்பா, உங்க அப்பாக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கான பணம் கொடுங்க. நான் போயிட்டு வரேன்.